Hi guys, so as you all know நான் வந்து மும்பையில் இருந்தேன். ஸோ அண்ட் ஒன் டே ஒரு மினி ட்ரிப் மாதிரி நாங்கள் வந்து பேண்ட்ரா போயிருந்தோம். ஸோ அதோட மினி vlog தான் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பேண்ட்ராக்கு வந்து நான், மம்மி, ஜாய் வந்து நாங்கள் 3 பேரும் ஒரு ரிக்ஷாவில், அப்புறமா சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமா எல்லோரும் வந்து காரில் வந்துட்டாங்க. எனக்கும் ஜாய்க்கும் வந்து கார் ஒத்துக்காது, வாமிட் வரும். ஸோ அதனால நாங்கள் 2 பேரும் காரை அவாய்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து 3 பேருமே நாங்கள் வந்து ரிக்ஷாவில் வந்துட்டோம். அண்ட் இவங்கெல்லாம் வந்து மற்றவங்கலாம் வந்து சித்தப்பா கார் எடுத்திருந்தாங்களோ, ஸோ அவங்களாம் வந்து கார்லேயே வந்துட்டாங்க. அண்ட் அங்கே போயிட்டு நாங்கள் ரிக்ஷாவில் போனதால் நாங்கள் ஃபஸ்ட்டே போயிட்டு அப்புறம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அப்படியே எல்லோரும் வந்துட்டாங்க. யூஸ்வலி பேண்ட்ரா வந்து நாங்கள் அந்த செப்டம்பர் டைம் ஃபீஸ்ட் டைமில் தான் போவோம். அப்போ வந்து அவ்வளோ க்ரௌடடாக இருக்கும். இந்த ஏரியாலலாம் நிற்கவே முடியாது, அவ்வளோ கூட்டம். அண்ட் இந்த சைட்லாம் ஃபுல் ஸ்டால்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த படியில் இப்படி ஏறி போய் அந்த கேண்டில் ஏற்றி வச்சு ப்ரேயர் பண்ணுவோம்ல, அங்கேயுமே அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். பட் இந்த டைம் வந்து அவ்வளோ காலியாக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து நார்மல் டேயில், நாங்கள் வந்து சண்டே போயிருந்தோம். ஸோ ஒரு நார்மல் டேயில் வந்து பேண்ட்ரா வந்து எவ்வளோ ஃப்ரீயாக காலியாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் யூஸ்வலி வந்து அந்த செப்டம்பர் ஃபீஸ்ட் டைமில் போகும்போது ரொம்ப கூட்டமாக அப்படியே ரஷ்ஷாக இருக்கும். அதுவுமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்படியே ஃப்ரீயாக காலியாக ஃபுல் அந்த பேண்ட்ராவை எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி ஃபீல் வந்துச்சு. இங்கே பேண்ட்ரா போகிற பிளான் வந்து அப்படியே சடனாக தான் தோணுச்சு. சரி ஒரு டைம் அப்படியே போயிட்டு வந்துடலாமே. நான் வந்து பெங்களூரால் போகணுமா, செப்டம்பர் டைமில் லீவ் கிடைக்காது குண்டுக்கு. ஸோ வர முடியுமா என்னன்னு தெரில, அதனால் இப்போயே ஒரு டைம் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே சடனாக பிளான் பண்ணி அப்படியே டக்குன்னு கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே சண்டே டைமில் போயிட்டு வந்ததால் இன்னுமே காலியாக இருந்துச்சு. ஆனால் அங்கே வந்து மாஸ் நடந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் மாஸ்லாம் அட்டன் பண்ணல, சும்மா போய் ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு கேண்டல்லாம் ஏற்றி வச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனால் அந்த வர வழியில் வந்து அவ்வளோ காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு, செம்மையாக காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு. ஜோவி வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்குமா, அதனால் அது பறந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் கிண்டல் பண்ணிவிட்டு, ஜோவியை பிடிங்க காற்றடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டுட்டு ரொம்ப கிண்டல் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்துச்சு. யூஸ்வலாக நாங்கள் பஸ்ஸில் எல்லோரும் கூடயும் வரோம். பட் இந்த டைம் சின்னதாக நாங்கள் மட்டும் ஃபேமிலியாக வந்ததுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு.